பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஹே, நம்ம டாஸ்க் பேஸ்ட் கமருதீன் வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டாரு. எஸ், லைவ்ல இப்போ தான் அவரோட டாஸ்க் முடிஞ்சது. சுபிக்ஷா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சுபிக்ஷா அண்ட் விக்ரம் ரெண்டு பேரும் பண்ணாங்க. விக்கல்ஸால் ஒன்று தான் எடுத்துகிட்டு போக முடிஞ்சது, அவர் கம்ப்ளீட் பண்ணலை. பட் சுபிக்ஷா வந்து 21 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணாங்க. ஆனால் கமருதீன் 17 மினிட்ஸ் 59 செகண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. டாஸ்க் பேஸ்ட் அப்படின்னு காமிச்சிட்டாரு. ஸோ டாஸ்க்குன்னு வந்தால் கம்மு வேற லெவலில் இறங்கி விளையாட வச்சிடுறாரு. ஸோ சூப்பராக இருந்தது. ஏன்னா இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், அதுதான். ஸோ நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணுறோம், அதை ஃபோக்கஸ்டாக நம்ம இருக்கணும். வேறு எங்கேயும் நம்ம கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகாமல் கரெக்டாக அந்த போலில் வச்சு நம்ம அந்த கான்சன்ட்ரேஷனோட எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதுக்கு நம்ம பேலன்சிங் ரொம்ப முக்கியம், ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். கமருதீன் சூப்பராக பண்ணார். ஸோ சுபிக்ஷா அந்த 21 மினிட்ஸ் அப்படின்றது ஓகே, அவங்கள பார்க்கும்போது நமக்கு சூப்பர், சுபிக்ஷா 21 மினிட்ஸில் முடிச்சிட்டாங்க, வின் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினச்சா முடியுமா கம்மு கிட்ட அப்படின்ற மாதிரி 17 மினிட்ஸ் 59 செகண்ட்ஸில் மனுஷன் முடிச்சிட்டாரு. சூப்பராக பண்ணார். இடையில ஜாலியாக பாட்டு பாடிட்டு இருந்தார். ஒரு இதை எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டார், அப்புறம் சிலதெல்லாம் விழுந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகிட்டோம்னு வைங்களேன், நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, நம்ம கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிரும். அதனால் மனுஷன் விளையாடிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு சூப்பராக பண்ணிட்டாரு. கம்மு வந்தது பயங்கர ஹாப்பியாக இருக்குது. 17 மினிட்ஸில் வந்தது. அண்ட் இதில் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். பார்வதியில் ஒரு பக்கம் அப்படியே தலையில் டென்ஷன் ஆகிட்டாங்க. ஐயோ, நம்ம கம்மு எப்படியாவது வின் பண்ணணுமே அப்படின்னு தலையில் கை வச்சுட்டு இருக்காங்க. தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு கம்மு வின் பண்ணிடுவானா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் என்னாச்சு அப்படின்னா, அந்த 5 போலும் வச்சு அவரோட பிளேஸ்க்கு கொண்டு போயிட்டாரு. பட் கொண்டு போயிட்டு அந்த டேபிளில் வைக்கல. அந்த லைன் கிட்ட அவர் லைனை கிராஸ் பண்ணி வந்து கொஞ்ச நேரத்தில் கீழே விழுந்துருச்சு. ஸோ அரோரா கேப்டனாக அவங்க வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, பிக் பாஸ் இப்போ சுபிக்ஷெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதை கிராஸ் பண்ணி லைனை கிராஸ் பண்ணி வந்து டேபிள் மேலே 5யும் பிளேஸ் பண்ணிட்டா. ஆனால் இவர் கமருதீன் வந்துட்டு லைனை கிராஸ் பண்ணிட்டாரு, ஆனால் டேபிள் கிட்ட வரும்போது விழுந்துருச்சு அப்படின்னாங்க. பட் பிக் பாஸ் சொன்னது என்ன அப்படின்னா, அந்த லைன் கிட்ட வரும்போது எவ்வளோ டைம் ஆகுது அதுதான் அவங்க நோட் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் அவரோட டாஸ்க்கை முடிச்சிட்டாரு. அதுவும் 17 மினிட்ஸ் 59 செகண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ வரைக்கும் லீடிங்கில், கேப்டன்சிக்கான லீடிங்கில் கமருதீன் இருக்காரு. ஸோ செம்ம ஹாப்பியாக இருக்குது. கமருதீன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த கத்தி குத்துற டாஸ்கில் வந்துட்டு போனார். அப்போவே ரொம்ப ஃபீல் பண்ணார். இந்த வீட்டில் இருக்கவங்கலாம் முதுகில் குத்திட்டாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டார். பட் இந்த தடவை அவருக்காகவே வச்ச மாதிரி சூப்பராக இருந்தது. அழகாக ஃபோக்கஸ் பண்ணி இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஆனால் அடுத்ததான் நம்ம பள்ளி இருக்கார் இல்லையா, எஃப்ஜே. ஸோ எஃப்ஜே இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுவார், எஃப்ஜேக்கு அந்த அளவுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்குமா, பிரஜின் பண்ணுவாரா அப்படின்னு பயங்கர கியூரியாசிட்டியாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் லீடிங்கில் நம்ம கம்மு இருக்கார், அவரோட கேப்டன்சியில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க ஆசையாக இருக்குது. முதல் காரணம் நம்ம பார்வதி. ஏன்னா பார்வதி இது வரைக்கும் வந்திருக்க எல்லா கேப்டன்களையும் கதற விட்டுருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க. லைக் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்குற ஒவ்வொரு கேப்டனுக்கும் தலைவலியாக பார்வதி பல நேரங்களில் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களோட ஆள் கமருதீன் வரும்போது அவங்க எப்படி இருக்காங்க. ஏன்னா இதே பார்வதி ஃபர்ஸ்ட் வீக்கில் கேப்டனான துஷார் வரும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா துஷார், பிரவீன், ஆதிரி இவங்க 3 பேரும் தான் கேப்டன்சியில் இருந்தாங்க. பட் துஷார் வரணும்னு பார்வதி ரொம்ப ஆசைப்பட்டாங்க. துஷார் வந்தது பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவர் கூடவே பயங்கர சண்டை போட்டாங்க. ஆனால் இப்போ வந்திருக்கிறது யார், அவங்க ஆளு கமருதீன் வந்திருக்கார் இல்லையா. ஸோ இதை அவங்க எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, கேப்டன்சி எப்படி இருக்க போகுது, கம்மோட கேப்டன்சி பார்க்க பயங்கர ஆசையாக தான் இருக்குது. ஏன்னா அவர் ஒரு மாதிரியான பர்சன். லைக் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பார். இப்போ நம்ம சபரி மாதிரி நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படியும் இருக்க மாட்டார். இல்லை சாண்ட்ரா, திவ்யா, பார்வதி மாதிரி ரொம்ப சண்டை போட்டுட்டும் இருக்க மாட்டார். கம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பார் இல்லையா. ஸோ அவரோட கேப்டன்சியில் அந்த வீடு எப்படி இருக்கும், நிறைய விஷயங்கள் அவரும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன், நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறேன், நான் கேப்டனால நிறைய விஷயங்கள் செய்வேன் அப்படின்னு இருக்கார். அதெல்லாம் செய்கிறாருன்னு பார்க்க ஆசையாக இருக்குது. பாப்போம், இனி அடுத்து வர எஃப்ஜே அண்ட் பிரஜின் தான் டிசைட் பண்ண போகிறாங்க அது யார் கேப்டன் ஆக போகிறாங்கன்னு. பாப்போம், அது எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.